போன மாமாவை காணோம். திரும்பவும் ஓடி போயிட்டாரு போல இருக்கே. ஏன் இந்த மாமா ஓடி ஓடி விளையாடுறாருன்னு தெரியலையே. மாமா வந்துட்டீங்களா மாமா? எப்ப பாரு மோதுறது வேலையா போச்சு. ஒரு அடி உன தலை முழுதும் பாரு. என்ன வேணா சொல்லுங்க மாமா, என்ன தலை முழுகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன மாமா சோகமா இருக்கீங்களா? நினைச்ச மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்து செல்லமாக்கா குழந்தைதான். ஆனா நான் தூக்கறதுக்கு முன்னாடி வேற யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா? நான் போகும்போது குழந்தை அங்கதான் இருந்துச்சு. சமயம் பார்த்து குழந்தைய தூக்குறதுக்குள்ள வேற ஒரு பொம்பளை நர்ஸ் வேஷம் வந்து தூக்கிட்டு போயிட்டா. உங்களையே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டாளா? அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. அடுத்த ஜென்மத்துல அவன் நாயா பிறந்து 8 குட்டி போட்டு அந்த 8 குட்டியும் யார் யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் லூசு மாதிரி பேசுற? போய் தண்ணி குடி போ. வெறும் தண்ணி எதுக்கு மாமா? ஆட்டுக்கால் சூப் கொண்டு வருவா இல்ல ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வருவா? ஐயோ ஏன் பேசி பேசி கொள்ற? நானே குழந்தை எங்க தேடுறது, எப்படி செல்லமாக்க கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு வேதனையில இருக்கேன். நீ காமெடி பண்றியா? மாமா காமெடி பண்ணாம சீரியஸா ஒரு ஐடியா சொல்லவா? நீ எனக்கு ஐடியா கொடுக்குறியா? நல்ல ஐடியாவா? சூப்பர் ஐடியா. என்ன ஏமாத்த மாட்டியே? இந்த ஐடியா நான் சொன்ன உடனே என்ன அப்படியே தலையில தூக்கி வச்சு சுத்துவீங்க பாருங்களேன். உண்மையா சொல்றேன்? களவாணிய நம்புங்க மாமா, உண்மையாதான் சொல்றேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன எப்ப பார்த்தாலும் முட்டாளாவே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேணாம்னா விடுங்க, நான் அதான் சீரியல் கம்பெனிக்கு இந்த ஐடியா கொடுத்துக்கிறேன். சரி சரி சொல்லி தொலை. செலவா? சூப்பர் ஐடியா மாமா. எப்படிப்பட்ட ஐடியா தெரியுமா? வந்து நம்ம ரெண்டு பேரும் மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தை அண்ணன் கையில கொடுத்துடலாம். ஐயோ இத கொல்றாளே. ஐடியா நல்லா இல்லையா மாமா? உன்னை கொல்லுறேன்டி. ஈஸ்வரா, ஈஸ்வரா, என்னப்பா குழந்தை காணாம போகும்னு நாம நினைச்சோமா? இந்த பாரு, கோவிச்சுக்காத. புள்ளைய தொலைச்சது ஏன் தப்புதான். ஈஸ்வரா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நான் நிக்கிறான் பாரு, பெருமாள் கோவில் தீவெட்டி மாதிரி. அவன்தான். ஏதோ பேசி என்கிட்ட தப்பிக்க பார்க்காது. குழந்தைய நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். நீ தானே குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நீ தப்பு பண்ணிட்டு அந்த மொக்க மேல பழிய போறிய. ஈஸ்வரா, என் மேல கோவம் இருந்தா வீட்டுக்கு வந்து அடிச்சிருக்கலாம்ல. அடிச்ச, ஆஸ்பத்திரியில அடிச்ச. இருந்தாலும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரேடியா என்ன தலைமுடிகிடுவோன்னு பயமா இருக்கு. உனக்கு ஓம் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? இந்த பாரு, போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்ட. அப்போ நாம தானே தேடணும். இல்ல போனா போகுதுன்னு அந்த பிள்ளைய தலைமுடிக்கி விட்ட வேண்டியதானே? வாய மூடு. கோயில் பாக்குறேன், இல்ல உன்னை தூக்கி போட்டு மெரிச்சிடுவேன். நீ அத குழந்தைய மட்டும் தான் பாக்குற. ஆனா நான் அப்படி பார்க்கல. வேற எப்படி பார்த்த? பணம் காய்க்கிற மரன்னு தானே. வாய மூடிக்கிட்டு நிக்கிற. சொல்லுங்கிறல்ல. அந்த புள்ள மேல நிறைய சொத்து இருக்குதுன்னு தானே அதை கடத்தி கொண்டு வச்சு அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மூலமா எல்லா சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சல. மாயா, நீ இப்படி பேசி பேசி என்ன கொல்லாது. நீ பேசுறதுல 20% உண்மை இருக்கு. ஆனா அந்த குழந்தைய நான் ஏன் கொண்டு வந்து வளர்க்கறேன்னு தெரியுமா?
அது என் பாதுகாப்புக்காக, எனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்குன்னு குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது. எல்லாமே வடமலை தான் கதின்னு அவன் வீடே கதியா இருந்தேன். அவன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக என்னை வீட்டை விட்டே வெளியே அமிச்சிட்டான். இந்த கோயில விழுந்து கடந்து அனாதையா சோத்துக்கு வழி இல்லாம உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லாம அவங்க போடுற உண்டை கட்டிய வாங்கி சாப்பிட்டுட்டு அவமானத்தை தாங்கிட்டு இருந்தேன். ராத்திரியில கோயில் வாசல்ல படுத்துட்டு இருப்பேன். மழை வந்தா இதோ இதோ இதே இடத்துல நின்றுகிட்டே தூங்கியிருக்கேன். இந்த வேதனை எல்லாம் எப்ப தீரும் ஆண்டவங்கிட்ட தினம் வேண்டுவேன். நமக்கும் காலகாலத்துல கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணோ பையனோ பிறந்திருந்தா அவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே திருத்துவாங்களா? அவங்க நிழலையே நாம இருந்திருக்கலாம்னு எத்தனையோ ராத்திரி நான் அழுதுருக்கேன். ஆனா என் அழுகை எந்த ஆண்டவன் காதலையும் விடவே இல்லை. மேல மேல கஷ்டம்தான் வந்துச்சு. ஒரு நாள் கோயில் வாசல்ல அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா, என்ன கும்பல்? அன்னதானம் புளியோதரை கொடுக்குறாங்க. புளியோதரையா? எனக்கு கொடுங்க ஐயா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஐயா 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 எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஐயா 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 தள்ளுங்க. ஐயா 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 கொஞ்சம் கொடுங்க. ஏமா தள்ளுங்க? ஐயோ ஐயோ ஐயோ. அட பாவிங்களா, புளியோதரைக்கு ஆசைப்பட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா? ஐயோ ஏடா பாவிங்களா, புளியோதரைக்கு ஆசைப்பட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா? ஐயோ. அன்னதான கூட்ட நெரிசல்ல என்ன கீழே தள்ளிட்டாங்க. இந்த கால் உடைஞ்சிடுச்சு. ஐயோ கால் உடைஞ்சிடுச்சே. அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன கீழே தள்ளிட்டீங்களே. ஐயோ, என்னால நடக்க கூட முடியல. தூக்க கூட ஆள் இல்லாம அனாதையா கடந்தேன். கையால தேய்ச்சி தேய்ச்சியே போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தேன். 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்த என்ன யாருமே வந்து பார்க்கல. யாருடைய ஆதரவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரொட்டி துண்டை தின்னுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். அப்பதான் முடிவு பண்ணேன், என்னை காப்பாத்த ஒரு ஜீவன் வேணும். அந்த சமயத்துலதான் வடமலை வந்து அவன் சொத்து விஷயத்தையும் சொன்னான், இந்த குழந்தை விஷயத்தையும் சொன்னான். என் வேண்டுதல் அந்த ஆண்டவன் காதுல விழுந்துடுச்சு. எதிர்பாராம அவன் குழந்தை என் கையில வந்து சேர்ந்துச்சு. அப்போ முடிவு பண்ண, இந்த குழந்தையை வளர்க்கணும். நமக்கு இன்னும் வயசாகும். அந்த வயசான காலத்தில் என்ன பாதுகாக்க அந்த குழந்தைய வாரிசா வளர்க்கணும்னு முடிவு பண்ண. அதனாலதான் அந்த குழந்தைய உன்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். அந்த குழந்தை எனக்கு வேணும். அந்த குழந்தை எனக்கு வேணும். தயவு செய்து கண்டுபிடி. மாயா, உன் காலில் வேணா விழறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு வேணும். என் கண்ணம்மா எனக்கு வேணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு. ஈஸ்வரா, அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறேன். அந்த பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறேன். அம்மா இருமா. ஏகே சாப்பிட்டாரா? ஐயா டிஃபன் சாப்பிடலமா, காஃபி மட்டும் தான் சாப்பிட்டாரு. அந்த ஆளுக்கு அது போதும், நீ போ. ஏகே ஒரு வழி பண்ணிருக்கணும். பொறுத்து பொறுத்து என்ன இழவ கண்டேனா. இன்னைக்கு போறவர நிலுங்க. என்ன அவசரமா வெளியில போயிட்டு இருக்க? ஆமா, போகும்போது எதுவுமே கேட்க கூடாது. வந்த உடனே ரூமா பூட்டிக்குவீங்க. என் வயிறு எரியுது. கார்மெண்ட்ஸ் செல்லம்மா கிட்ட இருந்து வாங்கலாம்னு நினைச்சேன். இப்ப 20% ஷேர் மட்டும் கொடுத்துட்டு என்ன ஒரு மூலையில உட்கார வச்சுட்டீங்க. அந்த செல்லம்மாவை விரட்டலாம்னு நினைச்சேன். தர்தனம் பிடிச்ச முத்தழகிய ஆபீஸ்ல கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. எல்லாம் நீ போட்ட பிளான் தானே. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி நீ கெட்டது நினைச்ச, கேடு வந்து சேர்ந்துருச்சு. அது சரி, நான் ஸ்னேகா பேச்ச கேட்டதெல்லாம் ஓகே. நீங்க ஏன் ஸ்னேகா சொன்னதுக்கு தலையாட்டினீங்க? அவ உங்களை மிரட்டின மாதிரி பேசல. என்ன விஷயம்? இத பத்தி தான் இப்ப கேட்க வந்தியா? அவளை பத்தி இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், நான் புறப்படுறேன். கே நிலுங்க, நான் கேட்க வந்ததே வேற. எனக்கு கணக்கு சொல்லிட்டு போங்க. என்ன கணக்கு? மனுஷன் போடுறது மனக்கணக்கு, கடவுள் போடுறது தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க. நான் கேட்க வந்தது, இது வரைக்கும் செல்லம்மாவுக்கு எத்தனை கோடியை தூக்கி கொடுத்துருக்கீங்க அத சொல்லுங்க.
ஆரம்பிச்சிட்டியா செல்லம்மாவை பத்தி? எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருப்பியா? எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த பணமும் கொடுக்கல. நான் இப்ப கேக்கல. முத்தழகி ஆபரேஷனுக்காக செல்லம்மா வந்து கேட்டப்போ எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அந்த கடற்கரையான எதிர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு 60 லட்சம் கொடுத்தீங்க. அதுக்கு மேல எவ்வளவு கொடுத்தீங்க? இந்த பார், அதெல்லாம் செல்லம்மாவுக்கு ஒரு அண்ணனா கொடுத்த அன்பளிப்பு. எடுத்த வாந்திய திருப்பி சாப்பிடுற ஆள் நான் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. மறந்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏகே ஏகே நான் ஏகே 60 லட்சம் உங்களுக்கு எடுத்த வாந்தியா? போட போவி. தங்கம் இன்னைக்கு என்ன விலை விக்குது தெரியுமா? அந்த 60 லட்சத்துக்கு தங்கம் வாங்கியிருந்தா இன்னைக்கு எத்தனை கோடி ஆயிருக்கும் தெரியுமா? அப்படியா? அது எனக்கு தெரியாம போச்சு. ஓ, மது, நான் பணத்தை மதிக்கல, ஹா, மனுஷங்களை மட்டும்தான் மதிக்கிறேன். ஏடா மதிக்கிறாராம். பணம்ங்கிறது ஒரு காகிதம். எனக்கு தெரியாம போச்சு. அதுல நம்பர் போட்டு காந்தி படம் போட்டதுனாலதான் அந்த காகிதத்துக்கே மதிப்பு வந்துச்சு. ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. நீ ஒவ்வொரு மனுஷனையும் நேசிச்சு பாரு. எல்லாம் விலை மதிக்க முடியாத வைரங்கள். அவங்கள நேசிக்க கத்துக்க. அதானே. ஆமா, அப்ப அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நீங்க வர போறது இல்ல இல்ல? ஓ, நான் கூட வருவேன்னு வேற ஆசைப்படுறியா? அப்போ செல்லம்மா வீட்டுக்கு நீங்க பணத்தை கேட்க வர மாட்டீங்க. அப்ப நான் செல்லம்மா வீட்டுக்கு போய் நானே பணத்தை கேட்டுட்டு வரேன். மது சொன்னா கேளு. மது, டாடி, காலையிலேயே கச்சேரிய பலமா ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. இல்லை, இப்போ வழக்கமா மம்மி தான் தப்பு தப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏன் டாடி? நம்ம வீட்டில் மட்டும் எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. யார் உனக்கு சொன்னா? ஓ, யாரோ எனக்கு சொல்லணுமோ? டாடி, ஹிச்காக் படத்திலே 1.5 மணி நேரத்துல யார் நல்லவன் யாரு கெட்டவன்னு கிளியரா சொல்லிடுறாங்க. பட் நம்ம வீடு இருக்கு, அந்த ஹிச்காக் படத்தோட பயங்கர சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு. என்னடா சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு? உங்களுக்கும் மம்மிக்கும் ஏன் இவ்வளவு கேவலமான பேட் ரிலேஷன்ஷிப்? இத கேட்டா சஸ்பென்ஸ். மம்மி ஏன் உங்களை பார்த்தாலே வெறுத்து 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 பேசுறாங்க? அப்படின்னு உங்களுக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட்ல பழைய ஸ்டோரி. இத கேட்டா சஸ்பென்ஸ். அஞ்சலி ஏன் ஜெயிலுக்கு போனா? தெரியலையே. இத கேட்டா சஸ்பென்ஸ். நீங்க ஏன் சொல்ல மாட்ட திடீர்னு விரோதி ஆயிட்டீங்க? இத கேட்டா சஸ்பென்ஸ். இத கேட்டே ஆகணும். அந்த ஸ்னேகா பிடியில நீங்க ஏன் மாட்டிக்கிட்டு தவியா தவிக்கிறீங்க? அவளை பார்த்தாலே தொட நடுக்கிறீங்க. இத கேட்டாலும் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் 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 சஸ்பென்ஸ், எல்லாமே சஸ்பென்ஸ். இத யோசிச்சு 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 டாடி என் மண்டையே வெடிச்சிருச்சு. அதான் நானும் கௌதம புத்தா மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கொஞ்சம் குடிக்கணும். அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. யூ ஆர் மை டாடி, கிவ் மீ சம் மணி. ஏண்டா குடிக்கிற? வேண்டாம்டா. அப்ப காசு தர மாட்டேங்க. இல்ல, அப்ப காசு தர மாட்டேங்க. எனக்கு நல்லா தெரியும் டாடி. ஐ நோ நீங்க தர மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஐ நோ வெரி வெல். இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? ஒரு குடிகாரனை புதுசா திருடன் ஆக்கியிருக்கீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? டாடி, உங்க கிரெடிட் கார்டு ஏன் கையில. பாய். டேய் சுரேஷ், சொல்றது கொஞ்சம் கேளுடா.
டாடி முதல்ல நீங்க உங்க மனசாட்சி சொல்றத கேளுங்க. ஆ செல்லுமா, செல்லுமா. என்னங்க? எதுக்காக என் குழந்தைய தூக்கிட்டு போற? ஓ, உன் குழந்தைய நான் தூக்கிட்டு போறது தப்பா? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உன் குழந்தைய நான் தூக்குன உடனே பதட்டப்பட்டு பறந்து வந்து பறிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பொருளை இன்னொருத்தர் எடுக்கிறது தப்புன்னு தானே அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இங்க வந்து தகராறு பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க. போறேன்.